வணக்கம். பெண்கள் காலையில எந்திரிச்ச உடனே தவிர்க்கவே முடியாத வேலை, இடம்னு பார்த்தோம்னா, கிச்சன் போய் குக்கிங் பண்ணும்போது, அங்கே சமைக்கும்போது கூட நம்ம எப்படி எக்ஸர்சைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நல்ல ஐடியா. நாங்க இத ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இப்படிதான் நாங்களுமே பண்றோம். ஃபாலோ பண்றோம். இந்த மாரி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில அதோட ஒரு கன்டினியூட்டி மாரி, நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே ரிலாக்ஸா எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னது? உட்காந்து டிவி பார்க்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ அப்படி உட்காந்து டிவி பார்க்கும்போது, அந்த டைமையே கூட ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் ஏதாவது சீரியல் பார்க்குறோம், இல்ல மூவி பார்க்குறோம். எது வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் டைம் அது அப்படிங்கும்போது தப்பே இல்ல. ஸோ என்ன பார்க்குறோமோ, அந்த டைம்லயே கூட நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ உங்களுக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ஜஸ்ட் ரொம்ப ஒரு ரிலாக்ஸா போஸே சரியில்லாம நம்ம நேரா கூட உட்காராம படுத்துக்கிட்டு செஞ்சுட்டு டிவி பார்க்கறதுக்கு பதிலா, அழகா நம்ம கீழ உட்காந்துட்டு, ஸோ கீழ உட்கார்றது சென்ஸ் இப்படி கிராஸ் லெக் போட்டு உட்கார முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஒரு மூவியோ ஏதோ பார்க்கும்போது கீழ இப்படி உட்கார்றதே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸர்சைஸா இருக்கும் உங்க உடம்புக்கு. அதையும் தாண்டி ஒரு சில மூவ்மெண்ட் உங்கள எந்த விதத்திலயும் டிவி பார்க்கறதுலேருந்து டிஸ்டர்ப் பண்ணாம, நீங்க அத என்ஜாய் பண்ணிக்கிட்டே பண்ண முடியும் அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் பண்றதுல நம்ம ஈஸியா பண்ணுவோம். ஸோ பண்ண முடியும் அப்படின்னா, அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்ல. ஸோ வாங்க என்னென்ன எக்ஸர்சைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க என்னென்ன எக்ஸர்சைஸ்னு பார்க்கலாம். முதல்லயே சொன்ன மாரி கொஞ்ச நேரம் முடிஞ்சுன்னா ஜஸ்ட் சுகாசன்ல நீங்க உட்காருங்க. கிராஸ் லெக் போட்டு உட்காருங்க. அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை. அழகா நம்ம இங்க உட்காந்து பட்டர்ஃப்ளை பண்றனால டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நீங்க அழகா டிவி பார்த்துக்கிட்டே நீங்க செய்யலாம். ஓகே. நான் இதில வந்து ஃபார்வர்ட் பெண்ட் கூட இன்க்ளூட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஸ்டில் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது ஒரு ஆட் ஏதாவது வருது. உங்களால பண்ண முடியும்னா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்க. இல்லையா விட்டுருங்க. ஜஸ்ட் ஒன்லி பட்டர்ஃப்ளை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கூட போதும். ஓகே. ஸோ இதாச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ். செகண்ட், காலை நீட்டி உட்காருறீங்க. தண்டாசன். இது கூட நம்மளால வந்து கூணு போட்டு இப்படி உட்காந்துருவோம். ஸோ ஏது நேரமும் நம்ம ஏதாவது ஒரு சேர்ல இப்படியே உட்கார்றனால இந்த போஸ் கூட உங்களுக்கு அவ்வளோ நல்லது. ஆட்டோமேட்டிக்காக இப்படி குனிஞ்சு இருக்கிற முதுகை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணீங்க ஸ்பைனுனாலே உங்களோட கோர் டைட் ஆகுறது தெரியும். ஸோ இது தண்டாசன். ஸோ ஸ்டார்டிங்கில் முதல்ல முடியலன்னா கை சப்போர்ட் கூட எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். இப்படி உட்காடுறோம். ஸோ அதுக்கடுத்து அங்கேருந்தே அப்படியே நம்ம காலை ஸ்லைட் பண்ணி ஹக் பண்ணிக்கலாம். ஸோ டிவி பாருங்கள். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஹக். இதையே நீங்கள் ஜஸ்ட் நான் செஞ்சு மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் ஒரு எல்லாத்தையுமே 20 ரெப்ஸ் 30 ரெப்ஸ் அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 காலையும் சேர்த்தும் கூட ஹக் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த வேரியேஷன் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம், இதுவே காலை லிஃப்ட் பண்ணுறீங்க, அப்படியே சைடு வரைக்கும் கொண்டு போகிறீங்க, டவுன். கண் அங்கேயே ஃபோக்கஸ் இருக்கட்டும் டிவியில், நோ ப்ராப்ளம். சைட், டவுன். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு சப்போஸ் கை சப்போர்ட் வேணும்னா எங்கெங்கே வேணுமோ கை சப்போர்ட் கீழே எடுத்துக்கலாம். லிஃப்ட், வெளியில் வரைக்கும், தென் டவுன். இதையே லெக் சேஞ்ச் பண்ணி இந்த கால்லையும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அது அப்படியே போட் போஸ் போகலாம். ஸோ இங்கே இருக்கிறத உங்களோட அப்பர் பாடியை கொஞ்சம் பேக் கொண்டு போங்க, காலை மேலே போங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வேணும்னா அழகாக கை வச்சு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் டிவி பார்த்துட்ருங்க. ஹோல்ட் பண்ண முடியுது இப்படியே அப்படின்னா ஒரு 1 மினிட் வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து முடிஞ்ச உடனே வித்தவுட் சப்போர்ட் உங்களால் பண்ண முடியுதுன்னா அழகாக போட் போஸை நீங்கள் இதில் வச்சுட்டு டிவி பார்க்கலாம். இப்போ அதே போட் போஸையே நீங்கள் திரும்பவும் போட் போஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு காலாக டேப், கீழே டேப் பண்ணலாம். இதுவே வித்தவுட் கை சப்போர்ட்லேயே பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். இல்லை சப்போர்ட் வேணுன்னா ஜஸ்ட் நீங்கள் தை பக்கத்தில் வச்சுட்டு கூட பண்ணுங்கள். எல்லா இதுலேயுமே ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். இங்கே வேணால் கை சப்போர்ட் கீழேயும் கூட வச்சுட்டு டவுன் டவுன். இது அப்படியே க்ரன்ச் கூட பண்ணிக்கலாம். சிட்டிங் க்ரன்ச் கை சப்போர்ட்டோட. எக்ஸ்டெண்ட், க்ரன்ச், எக்ஸ்டெண்ட், க்ரன்ச், எக்ஸ்டெண்ட், க்ரன்ச். ஸோ இதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஜஸ்ட் சிம்பிளாக அகெயின் கிராஸ் லெக்கில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கையை வேணாலும் கீழே வச்சுட்டு சைட் பெண்ட், சைட் பெண்ட். ஸோ நான் ஏன் ஸ்க்ரீனை பார்க்காம இங்கே பார்க்குறேன்னா உங்களுக்கு அந்த இமேஜினேஷனுக்காக நான் என்னோடய டிவியை பார்த்துட்டே நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்றக்காக நான் செய்கிறேன். ஜஸ்ட் டிவி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட சைட் பெண்டை கவர் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஸோ சைட் ஸ்ட்ரெச்சை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண முடியும், உட்காந்துட்டே டிவி பார்த்துட்டு 2 கையும் பின்னாடி சப்போர்ட் எடுங்க. கால் 2ஐயும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே க்ளூட் அப், டவுன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபெக்டிவான எக்ஸசைஸ். நல்ல உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டேவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆப்ஸ் டைட், கோ அப், டவுன், அப்,
டவுன். அதுக்கடுத்து நம்மளோட வஜ்ராசன் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ முட்டில் வந்து திரும்பி ஃபோல்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க, வஜ்ராசன். இதுலேயுமே கொஞ்சம் டைம் ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே கால் ரெண்டையும் கீழே வச்சு மலாசன் போஸ் பாருங்கள். சும்மாவே டிவி நம்ம சோஃபாவில் படுத்துக்கிட்டோ சும்மா உட்காந்துட்டோ பார்க்குறதுக்கு பதிலாக எவ்வளோ ஆசன்ஸ் எவ்வளோ எக்ஸசைஸ் இதில் நம்ம கவர் பண்ணிட்டோம் பாருங்கள். மலாசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்சால் இதே டீப் ஸ்குவாட்டில் உங்களோட டிவி ஸ்க்ரீன் வரைக்கும் ஜஸ்ட் ஃப்ரெண்டில் மூவ் பண்ணுங்கள். இதுவே ஃபுல்லாக உங்களால் கால் ஊனிட்டு பண்ண முடியலன்னா ஹீல்ஸை தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டில் மூவ், பேக்கில் மூவ், ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு இவ்வளவும் செஞ்சுன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்கள் அகைன் சுகாசனத்தில் நீங்கள் பார்க்குற டிவி ஷோவை கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் என்னங்க, அவ்வளோதான் பார்த்தீங்களா. ஸோ டிவி பார்த்து நம்மளோட எக்ஸசைஸும் முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுறனால எனக்கு என்ஜாய் பண்ண டைம் இல்லை, நான் டிவி பார்க்கவே டைம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டையும் சேர்த்தே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். சும்மா ஏன் போகிறீங்க, ஒரு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க, நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.